நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. லைஃப் நமக்கு எப்பவுமே செகண்ட் சான்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்பை பயன்படுத்தி நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்தினா தமிழ் சினிமால டாப் ரேட்டட் ஹீரோ ஆகலாம்னு சொன்னா நம்புவீங்களா? ஒரு ஃபங்க்ஷன்ல தொடர்ந்து 2 மணி நேரம் மிமிக்ரி பண்ணதுக்கு வெறும் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறதுல இருந்து ஆரம்பிச்சு லைஃப்ல கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பையும் யூஸ் பண்ணி இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு வளர்ந்து நிக்கிற சிவகார்த்திகேயன் ஏன் பெஸ்ட் ஹீரோ அப்படின்றதுக்கு 5 ரீசன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரீசன் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் எல்லாம் சினிமால ஹீரோ ஆகணும்னா மாய கண்ணாடி சேரன் மாதிரி ஸ்டைலா முடி வெட்டிக்கிட்டு கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோக்கும் டேரக்டர்ஸ் வீடுகளுக்கும் அலைஞ்சிட்டு இருக்கணும். ஆனா அதெல்லாம் தேவையில்லை, இப்படி கூட ஹீரோ ஆகலாம் பாடுறா அப்படின்னு ஒரு புது வழியை காட்டினவர் சிவகார்த்திகேயன். முக்காவாசி ஆக்டர்ஸோட வீட்டுல யாராவது ஒருத்தர் சினி ஃபீல்ட்ல இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்களோட ஹெல்ப்னாலதான் இன்னைக்கு பல பேர் ஆக்டர்ஸாவே இருக்காங்க. ஆனா அப்படி எந்த பேக்ரவுண்டும் இல்லாம வெறும் டேலண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி இன்னைக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காரு. இப்ப கூட கலக்க போகுது யாரு சீசன் 8 அப்படின்னு ஆரம்பிச்சா சிவகார்த்திகேயன் மாதிரி ஆயிடணும் அப்படின்ற ஆசையோட பல யங்ஸ்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் சிவகார்த்திகேயனால ஆயிட முடியாது. ஏன்னா அவர் பண்ணி எல்லாத்துலயுமே அவரோட பெஸ்ட்டை கொடுத்திருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் கலக்க போகுது யாருல அவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிச்சாரு. சிவகார்த்திகேயனோட காம்பேரிங்க பாக்கிறதுக்கே விஜய் டிவி பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க. அண்ட் இப்ப வரைக்கும் அவரோட படம் ஓடினாலும் ஓடலனாலும் அந்த படத்துல அவரோட வேலையை அவர் பெஸ்டா தான் பண்ணிருப்பாரு. சோ ஒவ்வொரு வாய்ப்புலையும் நம்மளோட டேலண்ட்டை வெளிப்படுத்தினா கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சிவகார்த்திகேயன். அது மட்டும் இல்லாம பல யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய இன்ஸ்பிரேஷனே சிவகார்த்திகேயன் தான். ரஃபீக்கோட அப்ப நம்ம எப்பவுமே ரஃபீக் ஆடும்போது பார்க்கலாம். அவர் வந்து இதுக்கு கை தட்டலாம், வேணாம் அடுத்ததுக்கு கை தட்டிக்கும், அப்புறமா கை தட்டிக்கோன்னு கை தட்டத பேங்க்ல அப்படி போட்டு வச்சுக்குவாரு. எப்ப தட்ட போறான்னு தெரியல. ரீசன் நம்பர் 2. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோவா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தகுதி இருக்கு. ஒரு ஹீரோ காமெடி பண்ணாலும் ஃபைட் பண்ணாலும் ரொமான்ஸ் பண்ணாலும் அவருக்கு செட் ஆகணும். நீங்க எந்த பெரிய ஹீரோ வேணா எடுத்துக்கோங்க, இவனை என் தலைவரையை கூட எடுத்துக்கோங்க. அவருக்கு காமெடியும் பண்ண தெரியும், ரொமான்ஸும் பண்ண தெரியும், மாசையும் மாசா காட்ட தெரியும். இது எல்லாமே பண்ண தெரிஞ்சாதான் ஆடியன்ஸ் உங்களை ஒரு ஹீரோவாவே ஏத்துப்பாங்க. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு காமெடியனா தான் நமக்கு அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் காமெடி கலந்து ரொமான்ஸும் பண்ண ஆரம்பிச்சாரு. பரவாயில்லையே ஒரு ரொமான்ஸ் கூட நல்லா செட் ஆகுதுன்னு பார்த்தா அவர் படத்துல எமோஷன்ஸும் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. நான் எதுவுமே பண்ணதில்லை சார், தெரிஞ்சா உடஞ்சிருவா சார். ஒரு சைடுல டான்ஸ்லயும் வேற லெவல் பண்ணியிருந்தாரு அண்ட் மாசான ஆக்ஷன் சீன்ஸ்லயும் நடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ரோல்ல இருந்து பாக்ஸர், போலீஸ்னு இவ்வளவு ஏன் பொம்பளை கிட்ட கூட அவருக்கு பக்காவா செட் ஆயிருக்கு. சோ ஒரு ஹீரோவா இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் சிவகார்த்திகேயனுக்கு இருக்கு. ரீசன் நம்பர் 3. ஒரு ஹீரோவை யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அவர் படத்தை யங்ஸ்டர்ஸ்லாம் தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க. வயசானவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா வயசானவங்களாம் அவர் படத்தை தியேட்டர்ல போய் பார்ப்பாங்க. ஆனா 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த குழந்தை தனியா தியேட்டருக்கு போகாது. அதோட அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, தாத்தா, பாட்டின்னு மொத்தம் ஃபேமிலியும் தியேட்டருக்கு போகும். அண்ட் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு முக்காவாசி பேருக்கு பிடிச்ச ஹீரோனா சிவகார்த்திகேயன் தான். அந்த குழந்தை இப்பவே சிவகார்த்திகேயன் ஃபேன் ஆயிடுச்சு. அது இன்னும் வளர்ந்து யங்ஸ்டர் ஆகி அதுக்கப்புறம் 30-40 வயசு ஆகிற வரைக்கும் சிவகார்த்திகேயன் ஃபேனா தான் இருக்கும். சோ இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கு சிவகார்த்திகேயனை யாராலையும் அசைக்க முடியாது. கிட்ஸுக்கு எல்லாருக்குமே சிவகார்த்திகேயனை ரொம்ப பிடிக்குது. அவரு பிடிச்சிட்டாரு, கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாரு, ஓகே பண்ணிட்டாரு. அப்ப என்ன சிவா, அப்ப கைத்தடல் வந்துட்டே இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. ரீசன் நம்பர் 4. இப்போலாம் தியேட்டருக்கு போய் படம் பாக்குற மேஜர் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தா 18 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான். அவங்கள டார்கெட் ஆடியன்ஸா வச்சுதான் இன்னைக்கு பல படம் எடுக்கிறாங்க. இந்த 18ல இருந்து 30 வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு படம் பிடிக்கலன்னா அந்த படம் ஃபிளாப் ஆயிடும். அதனாலதான் சில டைம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் உங்க அப்பா அம்மாவுக்கும் தாத்தா பாட்டிக்கும் பிடிக்காம போயிடுது. இப்போ மிஸ்டர் லோக்கல், சீமராஜா இந்த மாதிரி படத்தை யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமா ட்ரால் பண்ணாங்க. ஆனா அந்த படத்தை உங்க அப்பா அம்மாவுக்கும் தாத்தா பாட்டிக்கும் போட்டு காட்டினீங்கன்னா ரசிச்சு பார்ப்பாங்க. சோ ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களையும் சிவகார்த்திகேயன் கவர் பண்ணிட்டாரு. அப்போனா யங்ஸ்டர்ஸ்க்கு சிவகார்த்திகேயன் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா சில டைம் மட்டும் அவரோட படங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்காம போயிருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரோட படங்கள் யங்ஸ்டர்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ எல்லா ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கும் பிடிச்ச ஹீரோ சிவகார்த்திகேயன். நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருந்துச்சு. ஃபைனலா சொல்றதா இருந்தா அந்த படம் சூப்பரா இருந்துச்சு. ரீசன் நம்பர் 5. அவரோட ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணா மட்டும் பார்த்தாது, அப்பப்போ புது கண்டென்ட்டையும் நல்ல மெசேஜஸும் சொல்லணும் அப்படின்றதுல சிவகார்த்திகேயன் ரொம்ப தெளிவா இருக்காரு. அண்ட் அதுக்காக ஒரு ஹீரோவா மட்டும் இல்லாம ப்ரொடியூசராகவும் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் நினைச்சிருந்தா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், நம்ம வீட்டு பிள்ளை இந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச படத்துல நடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். பட் அவ்வளவு பெரிய ஹீரோவா ஆனதுக்கு அப்புறமும் வேலைக்காரன் மாதிரி கமர்ஷியல் வேல்யூ ரொம்ப கம்மியா இருக்கிற படத்துல நடிச்சு ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா நடிச்சு அது மூலியமா ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு ஹீரோ படத்தை நடிச்சிருக்காரு. உமன்ஸ்க்கு மோட்டிவேஷனா இருக்கிற கனாவையும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு
முக்கியமான மெசேஜ் சொல்ற நெஞ்சமூடு நேர்மையில் ஓடு ராஜாவை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ அயலான் அப்படின்ற ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. சோ புது புது கான்செப்ட்ஸையும் நல்ல நல்ல மெசேஜஸையும் ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சிவகார்த்திகேயன் இருக்காரு. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. இதெல்லாம் தான் சிவகார்த்திகேயன் ஏன் பெஸ்ட் ஹீரோ அப்படின்றதுக்கு 5 ரீசன்ஸ். அண்ட் ஏன் சார்பாவும் என்னோட 12,000 சப்ஸ்கிரைபர் சார்பாவும் சிவகார்த்திகேயன் இங்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.